எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அருமையான விடுமுறை திருநாளில் ஒரு நல்ல சிந்தனையும் மகிழ்வும் கலந்த ஒரு பட்டிமன்றத்தை உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஆவலில் கலைஞர் தொலைக்காட்சி இன்று அருமையான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறது. மொழியும் பண்பாடும் பெற்றிருப்பது வளர்ச்சியா தளர்ச்சியா? அருமையான தலைப்பு, இந்த நேரத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. மொழியும் பண்பாடும் பெற்றிருப்பது வளர்ச்சி தளர்ச்சி. வளர்ச்சி என்று பேசுவதற்கு 3 பேர், மொழியும் பண்பாடும் தளர்ச்சி அடைஞ்சு கோமா ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர். வளர்ச்சின்னு சொல்கிறப்ப யாரும் கைதட்டல, தளர்ச்சி ஆகி கோமா ஸ்டேஜில் இருக்குன்னு சொன்னோன்னா கைதட்டுறீங்க. அப்போ நம்ம பண்பாடும் மொழியும் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத நீங்களே இப்போ உங்களுடைய கைதட்டில் காமிச்சு கொடுத்துட்டீங்க. அதற்காக நம்ம பண்பாட்டிலும் மொழியிலும் எந்த விதத்திலும் வளரவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு காலத்தில் நாம் பேசி கொண்டிருந்த மொழிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மொழிக்கும், ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த தமிழ்நாட்டிற்கும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. மெட்ராஸ் என்று இருந்த தமிழகத்தின் தலைநகரம் இன்று சென்னை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொல்லப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கிய அறிகுறி தான். அதனால தான் மொழியும் பண்பாடும் இது ரெண்டையும் எடுத்திருக்கிறான். மொழி என்பது நமக்கு விழி மாதிரி, பண்பாடு என்பது நமது உடலில் இருக்கக்கூடிய உயிர் போன்றது. இந்த இரண்டிலும் உலகத்தை பார்ப்பதற்கு பயன்படுகின்ற விழியை போன்றது மொழி. அதனால் இந்த இரண்டிலும் ஏற்பட்டு இருப்பது வளர்ச்சியா தளர்ச்சியா அப்படின்னு பேச வந்திருக்காங்க 6 பேச்சாளர்கள், அற்புதமான பேச்சாளர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருமணம் முடித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை அவர் ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு அந்த பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அந்த ஆணை மன்னித்து விடலாம் அப்படின்னு எல்லாரும் மாப்பிள்ளை முடிஞ்சிரா, கொஞ்ச நெஞ்ச இருந்த பயமும் போச்சு மாப்பிள்ளை, அவன் பாட்டு கிளம்பி போயிடுவாங்களே ஐயா. வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் அது ஒன்று தானே ஐயா. இதையும் கழட்டி விட்டா அப்புறம் என்ன தான் ஆகிறது அப்படின்னு கிராமத்தில் சாதாரண ஆட்கள் பேசுகிறாங்க. அந்த தீர்ப்பை பற்றிய முழு விவரத்தையும் மக்களுக்கு நம்ம என்னைக்கு போய் சொல்கிறது? இது எப்படி எதற்காக சொல்லப்பட்டது? யாருக்காவது அந்த விவரத்தை சாதாரண பாமர மக்களுக்கு சொல்ல முடியுமா? சபரிமலையில் பெண்கள் வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாரு. பெண்களே நாங்கள் வரமாட்டோம், எங்களை கோயிலுக்குள்ளே அனுப்பாதீங்க அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு குரூப்பு வரவேற்கிறாங்க, ஒரு குரூப்பு எதிர்க்கிறாங்க. தீர்ப்பு இது மாதிரி பல தீர்ப்புகள் வந்துச்சு. இந்த மாதிரி கோர்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நாடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டினுடைய நடைமுறை இன்றைக்கி கோர்ட்டை வச்சு தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாட்டை ஆள்பவர்கள் பூரா கோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிடிக்குள் சிக்கி கொண்டு அதில் வெளியே வர்றதா வேணாமா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் தான் இந்த பட்டிமன்றம் நம்ம பேசுகிறோம். மொழியும் பண்பாடும் பெற்றிருப்பது வளர்ச்சியா தளர்ச்சியா? மொழி எப்படி உண்டாயிருக்கான் யோசனை பண்ணி பாருங்கள். பசிங்கிற உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஆன் இருப்பான், ஏன் இருப்பான்.
அல்லது கோபம் வந்தால் ஹூ அப்படின்னு கத்தியிருப்பேன். சந்தோஷத்தை பார்த்தனா ஏ அப்படின்னு கத்தியிருப்பேன். இவைகளெல்லாம் சேர்ந்து மொத்தமாக உருவான ஒரு வடிவம் தான் மொழி. உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே செம்மொழி என்ற அந்தஸ்து பெற்ற ஒரு சில மொழிகள், பழைய மொழிகள். அதில் சீன மொழி, லத்தீன் மொழி, கிரேக்க மொழி, தமிழ் மொழி, சமஸ்கிருதம், இது போன்ற மொழிகள் தான் இருக்கிறதுலே பழமையான மொழிகள்னு. தமிழ் மொழியினுடைய உயிரெழுத்துக்கள் 12மே நமது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒலி. முதல் எழுத்து ஆ. ஒரு மனுஷன் எதையாவது புதுசாக பார்த்தோன்னா முதல்ல அவன் சொல்கிற ஒரு உணர்வு வந்து ஆ அப்படிமா. இன்னும் பெரிய பொருளை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆ அப்படிமா. யாராவது ஒருத்தரை பார்த்துட்டு நீயா அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஈ அப்படிமா. நீயா அப்படின்னு இன்னும் ஒரு முக்கியமான ஆளை பார்த்தா ஈ அப்படிமா. ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு அதை பிடிக்கணும்னு நினச்சா ஹூ அப்படிமா. இன்னும் வேகமாக அது ஓடுதுன்னா ஹூ, வேகமாக ஓடுது புறா அப்படின்னு அர்த்தம். மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் உணர்வுகளிலும் கலந்த ஒரு மொழி எது என்று சொன்னால் அதுதான் நமது தாய்மொழியான தமிழ் மொழி. 12 உயிரெழுத்துக்களை உச்சரித்து பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய மொழியாக தான் இருக்கும். அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே ஆயுதத்தை மொழியாக கொண்ட ஒரு மொழி எதுன்னா அது நமது தாய்மொழியான தமிழ் மொழி, ஆயுத எழுத்து கொண்ட மொழி. அதனால் முதல் நூற்றாண்டிலே பிறந்த மொழி கிரேக்க மொழி, எகிப்து மொழி, அந்த பழைய மொழிகளாக இருக்கலாம். 6ஆம் நூற்றாண்டில் பிறந்தது ஜெர்மன் மொழி, 7ஆம் நூற்றாண்டிலே பிறந்தது பிரான்ஸ் மொழி, 14ஆம் நூற்றாண்டிலே உருவெடுத்தது ஆங்கில மொழி. ஆனால் தமிழ் மொழி எப்போது உருவானது என்று சொன்னால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு சொன்னான். அதனால தான் தந்தை பெரியார் ஒரு முறை மேடையில் தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழின்னார். உடனே பெரியார் எல்லாரும் ஆஹா தமிழர்களை கேவலப்படுத்தி விட்டார் பெரியார். பெரியார் என்ன அர்த்தத்தில் சொன்னார் தெரியுமா? காட்டுமிராண்டி மொழின்னா மனிதன் பேச துவங்கிய முதல் மொழியே தமிழ் மொழி தான். மனிதன் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் பேச துவங்கிய மொழி தமிழ் மொழி. அதனால தான் பெரியார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி மொழியினுடைய வரலாறு இப்படி இருக்குது. அதே மாதிரி பண்பாடுங்கிறது ஒரு மனிதனிடம் எப்படி உருவாகினது, பண்பாடுங்கிறது எப்படி உருவாகிருக்கு. ஒரு பெரிய கூட்டமாக வாழ்ந்த ஒரு மனித இனம் மிகப்பெரிய ஒரு கருத்துக்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அதை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய கருத்துக்களின் பெட்டகத்தை கடத்தின அந்த ஒரு வடிவம் தான் பண்பாடு. ஆனால் தமிழனுடைய உண்மையான பண்பாடு எது தெரியுமா? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். பிறக்கும்போது மனிதன் ஜாதி மதம் இல்லாமல் பிறந்து அப்படியே வாழ்ந்த ஒரு இனம் எது என்று சொன்னால் அதுதான் தமிழ் இனம். ஜாதியே இல்லாமல் பிறந்து வாழ்ந்த இனம். அதனால தான் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு இனம். இந்த பண்பாடு இன்று வளர்ந்திருக்கிறது அப்படின்னு 3 பேர் பேசுகிறாங்க. இன்னொரு குரூப்பு தளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி கலவை பாருங்கள். லியோனி, ராஜகோபால் ஐயர், நிஜாமுதீன், பால் இனிக மேரி, நாகநந்தினி, ஜெயராஜமூர்த்தி, இனியவன், எல்லாம் ஒரு சர்வ மதமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். அதனால் கலைக்கும் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் நல்ல சிந்தனைக்கும் நகைச்சுவைக்கும் மொழியும் மதமும் ஜாதியும் ஒரு தடை இல்லை என்பதை கலைஞர் தொலைக்காட்சி இன்று முறியடித்திருக்கிறது இந்த பேச்சாளர்களுடைய அணியை பார்த்து. அதனால் இப்பொழுது விவாதம் தொடங்க இருக்கிறது. மொழியும் பண்பாடும் பெற்றிருப்பது வளர்ச்சியா தளர்ச்சியா என்ற அணிக்கு தளர்ச்சியே என்ற அணியை தொடக்கி வைத்து அருட்பணி செல்வர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு தனது கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார். நடுவர் அவர்களே, கோமா ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. தமிழ் மொழியும் பண்பாடு தான் உண்மை. ஒன்றும் இல்லை, பேஷண்ட்டை சாதாரணமாக வர நோயாளிகள்கிட்ட நான் கேட்குறேன், ரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதி ஏதாவது இருக்கான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், பிபி சுகர் தான் இருக்குன்றான். ஐயோ என்னையா நான் அதை தமிழில் கேட்டேங்க அப்படின்னா புரிகிற மாதிரி பேசுகிற சார்ன்றான். இது உண்மை நடுவர் அவர்கள். எனக்கு என்னடா நம்ம தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், தமிழில் பேசுகிறோம். அவன் சொல்கிறான் பிபினா தான் சார் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சார் ரத்த கொதிப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்றான். அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ் போய் கொண்டு இருக்கிறது நடுவர் அவர்களே.
உள்ளபடி சொல்ல போனால் வழிபாட்டில் தமிழ் இல்லை, வழக்காடும் நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை, பண்பாட்டிலே, பயன்பாட்டிலே, நடைமுறையிலே, வியாபாரத்திலே, வர்த்தகத்திலே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே தமிழ் இல்லை. இல்லை என்பதுதான் முற்றிலும் உண்மை. கலைஞர் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள், இந்த இந்தி இருக்கிறதே அது உணவு விடுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு உணவு என்பார். ஆங்கிலம் இருக்கிறதே அது ஒருவர் சொல்ல அதன்படி இன்னொருவர் தயார் செய்யக்கூடிய உணவு என்று சொல்லுவார். இந்த தமிழ் மட்டும்தான் விருப்பத்திற்கேற்ப, நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ப நாம் தாய் தயாரித்து தரக்கூடிய ஊட்டமுள்ள ஒரு உணவு தமிழ் என்று சொல்லுவார் நம்முடைய தலைவர் அவர்கள். அவர் பாருங்க, ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிப்பார். தமிழை பல விதத்தில் வளர்த்தவர் அவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பண்பாட்டை வளர்த்தவர்கள். அவர் மறைந்த பிறகு அவருடைய தபால் தலையை மத்திய அரசு வெளியிடுகிறது. அப்பொழுது அவருடைய படத்தை மட்டும் போட்டு வெளியிட்டார்கள். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், படத்தை போடுவதை விட அந்த படத்திலே பேரறிஞர் அண்ணா அவருடைய கையெழுத்தையும் விடுங்கள், அண்ணாதுரை என்கின்ற கையெழுத்தை அதில் போடுங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மக்களுடைய கண்களிலே எங்கள் தமிழ் மொழி படும் என்கின்ற தோழலை தலைவர் அவர்கள் செய்தார். இது தமிழை வளர்க்கக்கூடியது. செம்மொழியாக்கினார். செம்மொழி ஆய்வு மையம் என்பது இன்றைக்கு இயங்கவே இல்லை. அதே போல பண்பாட்டை காத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் 1962 தஞ்சாவூரிலே பரிசுத்த நாடார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை எதிர்த்து நிற்கிறார் தேர்தலிலே. அவருடைய நாகரிக பண்பாடு பாருங்க. யாரிடம் முதலாக வாக்கு கேட்க செல்கிறார் என்றால் பரிசுத்த நாடார் அவருடைய இல்லத்திற்கே சென்று முதலாக வாக்கு கேட்டார். அதுதான் அவருடைய பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டை காத்த அந்த தமிழ் இன தலைவனுக்கு, தமிழ் தாயின் தலைவனுக்கு மறைந்த பிறகு மெரினாவிலே இடமில்லை என்று சொன்னார்கள் அல்லவா? அதுதான் பண்பாட்டினுடைய வீழ்ச்சி, தளர்ச்சி. வெறுக்க முடியுமா? இன்றைக்கு பாருங்க, கோயில்களில் பாருங்க, எங்கேயாவது தமிழ் மொழியில் அர்ச்சனைகள் செய்தார்களா, மந்திரங்கள் ஓதுகிறார்களா? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தையே. என்னையா புரியுது? ஐயா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமடியை எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொன்ன ஔவையார் பாடலை சொல்லி அர்ச்சனை செய்யக்கூடாதா? ஆண்டவனுக்கு ஒத்து வராதா? ஐயா ராஜகோபால் ஐயா, செங்கல்பட்டு ஐயா, திருநாமம் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா, 4000 திவ்ய பிரபந்தம் ஒன்று இருக்கியா, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கு நச்சுதா அமரேறேறே ஆயிரதம் குழந்தை இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஆழ்வார் பாடி இருக்கக்கூடிய அருமையான பாடல்கள்லாம் விட்டு இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு போட்டுருவான் பாருங்க கோயிலில். இதுக்கு பேருங்க இழிவு சிறப்பு உண்மைன்னு இலக்கத்தில் சொல்லுவான். ஒரு இழிவு தமிழிலும் அப்படின்னா 10 பேருக்கு சாப்பாடு போடுறவன் ஏற்பாடு பண்ணியிருப்பான், உனக்கு 10 பேருக்கு டீ நீங்களான்னு. 11 ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போயிட்டான்னு வச்சுக்க, சரி கவலைப்படாத உனக்கும் உண்டு அப்படிம்பான். அது மாதிரி அங்கே தமிழில் தான் செய்வாங்களாம். நீ கேட்டுக்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணிட்டீடா உங்களுக்கு தமிழிலும். என்னையா தமிழ் அந்த அளவுக்கு தாழ்ந்து விட்டதா? விமானத்தில் தான் நான் போகிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எங்கேயா தமிழ் வளருது? பாருங்க, சென்னையிலேருந்து மதுரை போகிறாங்க, விமானத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன மொழியில் தெரியுமா செய்கிறாங்க? ஹிந்தியில் சொன்னான். தமிழ்நாட்டில் இங்கேருந்து போகிறது தமிழில் தான் அதிகம் போகிறான். ஏன் வடக்கேந்து வந்தவன் போகிறான், இல்லை கேம்பிரிட்ஜில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன் இங்கேருந்து போகிறான், மதுரைக்கு போகிறவன். ஹிந்தியில் சொன்னேன், சரி சொல்லிட்டு போ. அடுத்து இங்கிலீஷில் சொன்னான், சரி சொல்லிட்டு போ. தமிழில் சொல்லணுமா வேண்டாமா? தமிழில் சொல்லிங்க. அப்போ என்ன தமிழ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடத்தில் தமிழில் குழந்தை பேசுனா சில பள்ளிகளில் அபராதம் போடுறாங்க. தமிழில் பேசுனா கேவலம் என்று சொல்லி தண்டனை விதிக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. தமிழ் தான் அப்படி இருக்குன்னு என்று சொன்னால் பண்பாடு அதை விட மோசமாக இருக்குது. ஒரு இப்போ சமீபத்தில் 100ஆண்டு விழாவில் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட அடித்தானுங்க, நல்ல பாட்டு படிக்கணும் அடித்தானுங்க சொல்லிவிட்டு பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையே 2 பேர் பாடுபடுவோம், கூட பாட்டு பாடுறாமா பார்த்து. நடுவர்களே, இது பண்பாடு இல்லாமா கூட பாடிட்டு 2 நாளாக சோறே திங்கலையா. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோரமான பிச்சில் நான் யாரு கூடயும் பாடினதில்லை அப்படின்னு அந்த அம்மா அழகாக ஆரம்பித்தாங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். 2 கட்டையில் ஆரம்பிக்கிறாங்க. அதே 2 கட்டையில் தானே டிஎம்எஸும் பாடினேன். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோன்னு சுசிலாமா. ஐயோ ஆண்டவனே,
அவர் பாடினாரு. எம்எஸ் விஸ்வநாதனை டிஎம் சவுந்தரராஜனை புதைச்ச இடத்துல கண்ணீர் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. பண்பாடு அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தவன் துன்பப்படுகின்ற போது ஓடோடி சொண்டு துடைக்க வேண்டுங்க, அதுதாங்க பண்பு. ஆனால் இன்றைய தமிழர்கள் பண்பு எப்படி இருக்கு? ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை 9 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை 17 நபர்கள் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள், வன்புணர்வு செய்கிறார்கள் என்றால் உங்கள் பண்பாடு வளர்ந்து கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆசிரியை தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவனை காதலித்து இழுத்து கொண்டு ஓடுகிறார். இது பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? ஒரு மாணவன் ஒரு ஆசிரியை கத்தியால் குத்துகிறான், பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களே, இது பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? தந்தை பெரியார் அவரை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அவர் வாழ்நாளில் நடந்த நிகழ்ச்சி, திருவிக்கா மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் மறைகிறார். மறைகின்ற பொழுது திருவிக்காவுக்கு இவர் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்பது பெரியாருடைய ஆசை. இவர் கொல்லி வைக்கலான்ட்டு போறார். ஆனால் அங்கே ஆசா ஞான சம்பந்தனும் வரதராசனும் சொல்லுகிறார்கள், ஐயா அவர்கள் எங்களைத்தான் கொல்லி வைக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெரியார் அவர்கள் சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். திராவிட கழகக்காரெல்லாம் வந்திருக்காங்க, ஒரு தகராறு வர மாதிரி சுச்சுவேஷன் வருது அங்கே. ஆனால் பெரியார் அவர்கள் சாந்தப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். அங்கே கொல்லி வைக்க அதற்கு முன்பாக நாங்கள் இப்போ சிவபுராணம் பாடப்போகிறோம் என்று சொல்வார். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, அதிலிருந்து பல்லோரும் ஏத்த பணிந்து அது வரணும் பாடணும். பெரியார்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அதை பாட போகிறோம். ஓ பாடுங்களேன் அப்படின்னா. நாங்களாம் எழுந்திரிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னா. ஓ நிற்கலாமே, நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் அந்த கொள்கையிலே உடன்பாடு இல்லாதவராக இருந்தாலும் கூட சிவபுராணம் பாடுகின்ற பொழுது எழுந்து நின்றாருங்க. அது பண்பாட்டினுடைய வளர்ச்சி. அன்று சமீபத்தில் நடந்துச்சு ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் அறிந்ததுதான். ஒரு நிகழ்ச்சியிலே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதி அவர்கள் அமர்ந்தே இருக்கிறார். கேட்டால் அவர் தியானத்தில் இருந்தாராம். தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற போது தியானத்தில் இருந்தார் என்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மடாதிபதி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் தமிழும் இந்த பண்பாடும் வளர்கிறதா இல்லையா என்பதை மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காய் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும், கீழ்ச்செயல்கள் விடவும் வேண்டும். இராவணந்தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வெல்லட்டும் தமிழ், வெல்க தமிழ், வாழ்க தமிழர் பண்பாடு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ரொம்ப கோபமாக தமிழ் மொழிக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய சரிவு உண்டாயிருக்கு, தமிழில் பேச முடியல, வேறு மொழியில் சொன்னால் தான் புரியுதுங்கிறாங்க. ஐயா, நம்ம ஊரில் பேருந்து நிலையம் எங்கே இருக்கிறது என்று இயம்புகிறீர்களா அப்படின்னு ஒரு ஊரில் போய் கேட்டால், அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது, எங்கேருந்துடா வர்ற நீ அப்படிங்கிறான். ஐயா, பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு, பஸ் ஸ்டாண்டுன்னு தமிழில் கேள்றா, நீ பாட்டுக்கு வேற என்னத்தையும் ஒரு மொழியில் பேசுகிறேங்கிறான். பேருந்து நிலையம்ங்கிற வார்த்தை இன்னும் நம்ம மனசில் பதியலை, எழுதி போட்டிருக்கோம், ஆனால் வாயில் வரமாட்டேங்குது. இன்னும் பஸ் ஸ்டாண்டுன்னு தான் வருது, டிரைவர்னு தான் வருது, கண்டக்டர்னு தான் வருது, ஓட்டுநர் நடத்துனர் வருதா? வரல. இன்னும் வாய்க்கு வந்து சேர மாட்டேங்குதே. ஏன் கேட்குறாரு. நாய் கடிச்சா எங்கடா ஊசி போடுவோம்னு கேட்டான். தொப்புளை சுற்றி போடுவோம்ங்கடான்னு. தொப்புள்ளே நாய் கடிச்சுன்னா எங்கே போடுறது? என்ன ஒன்று எங்கேயாவது போடுங்கடா. என்னடா இப்படி கேள்வி கேட்டால் நான் என்னடா பண்ணுறதுன்னு. இன்றைக்கி நாட்டோட நிலைமை அப்படித்தான் இருக்குது. தொப்புள்ளே நாய் கடிச்சிக்கிட்டு இருக்கு, ஊசியை எங்கே போடுறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பண்பாடு கலாச்சாரம் கேவலப்பட்டு போய் கிடக்குது. என்ன பேசுகிறதுக்கு 3 பேர் வந்திருக்கீங்களான்ட்டு அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, செங்கல்பட்டு ராஜகோபால் இதற்கெல்லாம் பதில் சொல்லி வளர்ச்சியை நோக்கி என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். அவர் பாட்டுக்கு வந்தீங்கன்னா பண்பாடு தலைச்சின்னு புலம்பிட்டு போனார். புலம்புறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், வீட்டிலேருந்து கிளம்புற போது நாங்கள்லாம் படிக்கிற போது 3 × 3 = 9 படித்தோம். இவர் கிளம்பி வெளியில் வராரு, இந்த பசங்க சொல்லிட்டு இருக்கு 3 × 3 = 9 தாரான்னு. அண்ணா, அருமையான ஈக்குவேஷன் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேண்ணா. 3 × 3 = 9 தாரா. நன்னா இருக்கிறதா கேட்குறதுக்கு. இது மாதிரி குழந்தைகள் பேசுகிறத பார்த்துட்டு வந்து இங்கே பண்பாடு தலைச்சின்னு புலம்பி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை.
எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வெளியில் போய்ட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் நான். ஏன் மணி 8 ஆகி போச்சே, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம். மணி 8 ஆகி போச்சு, இனிமேலுக்கு பூசா என்ன பண்ணணும், ரவையை வாங்க மலை இப்போ ஒரு உப்புமா கொதிக்க விட்டேன்னா சாப்பிட்டு படுத்துடலாம்னு. உடனே நான் நைட்டு நேரத்தில் ரவையை சாப்பிட்டுட்டு படுத்தா ஜெரிக்காது, வேணாம். சரிப்பா, ஒரு மோர் தயிர் இருக்குதான் இருக்குது, அப்போ கொஞ்சம் மோர் குழம்பு மாதிரி கொதிக்க விட்டு சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துடலாம். பையன் விரும்பி சாப்பிட்ற வஸ்து, பையனே வெளியில் போயிருக்கிறான், நமக்கு மட்டும் அந்த மோர் குழம்பு எதுக்கு? சரி என்ன பண்ண, ரசத்தை கொதிக்க விட்டுட்டு சாப்பிட்டு படுக்கலாம். மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜெரிக்காமல் இருந்ததுன்னா ரசம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். ரசத்தை மட்டுமே சாப்பிட்டு படுத்தா சரி வராது. சரி என்ன தான் பண்ண போகிற, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிவிடலாம். நான் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சமையலுக்கு சொல்லியிருந்தா ஒன்றுக்கும் ஒரு தாக்கல். நான் சொன்னேன், நீ ஒரு ஆணியுமே பிடுங்க வேண்டாம், நான் சமையல் கட்டுக்கு போய் நானே வச்சிடுறேன்னு, நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படியே பண்ணி விடுவோம்னா. இதை எதுக்கு சொல்கிறேன் ஐயா, குடும்பம் சேமமாக நடத்தின்னு இருக்கிற இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் மட்டும் பாதிக்கல. நாங்கள்லாம் திண்டுக்கல்ல உட்காந்து ஒரு கட்டத்தில் பேசியிருந்தபோது சொன்னார், இவர் எப்படி சொன்னார்னா, பெண்களுக்கு ரொம்ப அழகு முடி நீளமாக இருக்கிறதுன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி புலம்புறாரு, முடி நீளமாக பொண்ணு எதிர்பார்த்தேன், இப்போ எப்படி சார் அமைஞ்சிருக்குது, வாய் நீளமாக எனக்கு மனைவி அமைஞ்சிருச்சு. இப்போ இதை எதுக்கு சொல்லணும், பண்பாடு எப்படி வளர்ச்சியாக இருக்குன்னா, எவ்வளவு வேற்றுமைகள் வந்தாலும் ஒற்றுமையாக மாற்றி அந்த மனைவியோடு தான் நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகாமல் இன்றைக்கி குடும்பம் நடத்தின்னு இருக்கிறோம்னா அதுதான் ஏன் பண்பாட்டுக்கான வளர்ச்சி. ஏன் நாங்கள்லாம் குழந்தையாக இருந்த பொழுது வீட்டு வாசலுக்கு ஒருத்தர் வருவாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அதில் 2 ஆரம்பத்தில் வரும்போது எப்படி வருவாங்கன்னா, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வீட்டில் இறந்து வெளியில் போகிறா ஆம்பளைக்கு வாகன கண்டம் இருக்குது, வாகன கண்டத்தை தடுத்து நிறுத்திட பந்தரைச்ச இடத்த தாயத்து 2 ஒன்று யாருக்கும் தெரியாமல் கழுத்தில் கட்டு, மற்றது ஒன்று கையில் கட்டு, கையில் கழுத்தில் கட்டுன தாயத்தை யாருக்கும் தெரியாமல் அந்தி பொழுதில் சந்தியில் நின்று தலையை சுற்றி எச்சில் படாமல் காரி திப்பின தாயத்தை கொண்டு அத்தை ராத்திரியில் சுடுகாட்டில் வச்சுடு, சுடுகாட்டு போக பயமாக இருக்குதுன்னா வச்சுக்க 2 துணி, கட்டிக்க 2 துணி, அதனோடு கூட ஒரு 1000 கொடுத்துரு. வீட்டு வாசலில் உட்கார வச்சு கழிப்பை எடுத்துருவோம். கழிப்பை எடுத்து விட்டா ஓமல் விலகி ஓடும், வீட்டுக்குள்ளே இருக்கிற மூதாவி ஓடிடும். நானும் என் பொண்டாட்டி மட்டும் குடும்பம் நடத்துகிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிற மூதாவி ஓடிடும். இதோடு நின்னா பரவாயில்லையா, இதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆம்பளையால் ஜெயம் உண்டாகுதுன்னா வீட்டுக்குள்ளே பொண்டாட்டிய மூதேவின்னு சொல்ல முடியாமல் உட்காந்துக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற மூதேவியில் ஓடிடும். போதா குறைக்கு இருக்கிற ஆம்பளையால் வீட்டில் ஜெயம் உண்டாகும். இந்த வயசுக்கு அப்புறம் ஜெயம் உண்டானா என்ன, உண்டாகாது என்ன, இதில் எவ்வளோ பிரச்சனை உண்டாகுது பார்க்கணும் இல்லையா. 2 பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டேன்னா தேவி ஜக்கம்மா இல்லை முடிவாக சொல்லிட்டு கடைசியாக அப்படி தான். இதை எப்படி பண்பாட்டுடைய வளர்ச்சியாக கொண்டு வரேன்னு கேட்டால், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் பொழுது கல்விக்காக கையேந்தலாமே தவிர கையேந்தி வயிற்று பொழப்பு நடத்தக்கூடாதுன்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால இன்றைக்கி ஒருபாடு அது மாதிரி வீடு வாசலுக்கு வரவங்க குறைஞ்சிருக்காங்கன்னா, இதை விட நான் உங்களுக்கு பண்பாடு உயர்வுக்கு வேறு என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தெரியலையா. சரி, இப்படி குரலை கேட்டுட்டீங்களே, திருக்குறள்னு தமிழ் மறைநூல்னு சொன்னால் திருக்குறள் தெரியாமல் தமிழன் இருக்க மாட்டான். திருக்குறள் தெரியாதுன்னு சொன்னால் அவன் தமிழன் இருக்க மாட்டான். இந்த மறைநூல் திருக்குறளை நம்ம தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தினால் ஒன்றும் எந்த விதமான ஆதாயமும் இல்லை. அண்மையில் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூரில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே தொண்டை வறட்சியாக இருக்குன்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடித்தோம். குடிச்சுட்டே இருக்கிற போது அதில் மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. என்னன்னு பார்த்தா அதில் எழுதியிருக்கான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல. என்னுடைய கற்பனை என்னென்னா, அந்த தண்ணி பாட்டில் எல்லா பாட்டிலையும் ஒரே லேபிளை தான் ஒட்டி வச்சுருப்பாங்களோன்னு அடுத்தது படுத்து பார்க்குறது யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டேன்னு வெடுத்து பார்க்குற போது ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு திருக்குறள் இருக்குன்னா, என்னுடைய தமிழை அந்நிய தேசம் ஏற்றுக்கொண்டிருக்குன்னா இதை விட பண்பாட்டுக்கு நான் வேற என்னையா கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்க. பிப்ரவரி 14 சொன்னால் காதலர் தினம்,
ஏப்ரல் 1 முட்டாள் தினம், மே 1 தொழிலாளர் தினம், செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இந்த தினங்களெல்லாம் எனக்கு மகிழ்வை ஏற்படுத்தி இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட மகிழ்வு எப்போ தெரியுமா வந்தது? ஜனவரி 6 சர்வதேச லெவலில் ஐநாவிலிருந்து வேட்டிகள் தினம்னு அறிவிச்சானே. இதை விட பண்பாட்டுக்கு வேற என்னையா உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லையா? தமிழ் தாழ்ந்து போச்சு, தமிழ் தாழ்ந்து போச்சுன்னு ஆடிட்டு இருக்கிறாரு. என்னை பொறுத்தவரையில் தமிழ் என்பது தளர்ச்சியே இல்லை. எப்படின்னு கேட்டால், தமிழை பொறுத்தவரையில் எதனோடு இணைகிறதோ அதுவாகவே மாறிவிடும். சைவத்தை எடுத்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம், வைணவத்தை எடுத்தீங்கன்னா 4000 பிரபந்தம், பௌத்த மதம் வந்தபோது மணிமேகலை, இஸ்லாமியத்தை எடுத்தால் சீராபுராணம், கிறிஸ்துவத்தை எடுத்தால் தேம்பாவணி, இப்படி எதனோடு இணைகிறதோ அதுவாகவே மாறிவிடக்கூடிய தனித்தன்மை தமிழுக்கு. அண்மையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக மாறுபட்ட இந்திய தலைவர்கள் மட்டுமல்ல, அந்நிய தலைவர்களும் பண்பாடு உள்ள ஒரு தலைவரை இழந்து விட்டோம்னு சொன்னாங்கன்னு சொன்னால், தமிழுக்கு இதை வேற பண்பாட்டுக்கு வேற உங்களுக்கு பெருசாக சொல்லணுமா? இப்படி இது முடிவாக சொல்லி ஒரு முத்தாய்ப்பாய் சொல்லி விடைபெற்று அமர விருப்பமாக இருக்கிறேனையா. நள்ளிரவில் வழக்கை தொடர்ந்து விடியலில் நல்ல தீர்ப்பினை கொடுத்த பண்பாடு உள்ள நீதிபதி இருக்கின்ற இடத்தில் நீங்களும் இருக்கின்ற காரணத்தினால் பண்பாட்டை கருத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பு வழங்குவீர்கள் நம்பிக்கையோடு விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நள்ளிரவில் தொடரப்பட்ட வழக்கிற்கு இருட்டுக்குள் தீர்ப்பு சொன்னால் அந்த இருட்டடிப்பாகிவிடும் என்பதற்காக சூரியன் வந்த பிறகு விடியல் அன்று சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு தான் உண்மையான நியாயமான தீர்ப்பு. அந்த மாதிரி நீங்கள் யோசித்து தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கு செக் வச்சுட்டு அண்ணா போய் உட்காந்துருக்கா. அருமையான பேச்சு, என்ன அற்புதமான பேச்சு. அதுக்கு பதில் சொல்லணும். தளர்ச்சியை என்ற அணியை அலங்கரிக்க கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி நாகநந்தினி அவர்கள் உங்களுடைய கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வளர்ச்சின்னு பேசுறாங்களே மொழியும் பண்பாடும். இன்னைக்கு விவசாயத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை இவங்களால மாற்ற முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு, அதாவது உணவு அப்படின்னு சொன்னாலே இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த விவசாயம் எத்தனை சீர்குலைந்து போயிட்டு இருக்கு. அதாவது உலகத்திற்கே உணவளித்த வர்க்கம் நம்மளுடைய வர்க்கம். இன்னைக்கு கோடியா ஃபாரின்ல சம்பாதிக்கிறவங்க கூட இங்க வந்து விவசாயம் பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம நாட்டில் இருக்கவன் விவசாய நிலத்தை எப்படிதான் பிளான் போட்டு விற்கலாம் இல்லையா யோசிச்சுட்டு இருக்கான். இது எங்கத போய் சொல்ல? அது மட்டுமா? அதாவது நமக்கு கிடைக்காத விஷயத்தை கேட்டு போராடுனா ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதெல்லாம். ஆனா நம்மளுடைய பாரம்பரியத்தை, நம்மளுடைய உரிமையை நம்ம நாட்டில் இருக்கவங்ககிட்ட இன்னைக்கு போராடி தானே கேட்க வேண்டியதா இருக்கு. வேட்டிகள் தினம் நம்ம கொண்டாடிட்டோம், அது என்ன அயல் நாட்டு ட்ரெஸ்ஸா? ஏன் அது நம்மளுடைய பாரம்பரிய உடையான வேட்டியை இன்னைக்கு தான் வேட்டிகள் தினம்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. நான் ஒன்று சொல்றேன், அந்த ஜல்லிக்கட்டை நம்ம கேட்டு பெறக்கூடாது. அது நம்மளுடைய தமிழருடைய வீர அடையாளம் இல்ல. அதைய பறிச்சுட்டாங்களே, அது தளர்ச்சி கிடையாதா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியது தமிழ் மொழின்னு சொல்றோம். ஆனா அதை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா கொண்டு வர்றதுக்கு எத்தனை போராட்டம் பண்ணோம். இதைத்தாங்க ஏன் நாங்க தளர்ச்சின்னு சொல்றோம். ஐயா, தொலைந்து போனதுங்க இன்னைக்கு நம்மளுடைய பண்பாடு, கலஞ்சு போச்சு நம்மளுடைய கலாச்சாரம். பாலியல் தொல்லையால் பலியாகக்கூடிய பள்ளி குழந்தைகள், தனிமைப்படுத்தப்பட்ட முதியோர்கள், தொலைக்காட்சி பெட்டியில் துளைந்திருக்கக்கூடிய பெற்றோர், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு, கல்லூரி மாணவ மாணவிகளிடையே கற்பை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய அலைபேசிகள். ஒருபுறம் பஞ்சம் பட்டினி, சாப்பாட்டிற்கே வழி கிடையாது. ஆனால் மறுபுறம் சுவைக்காக உணவு திருவிழா. கேட்டா இதைத்தான் நவநாகரிகம்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கெல்லாம் உணவு சரியா இருந்தா தானங்க முதல் உணர்வு சரியா இருக்கும். அன்னைக்கு எப்படி சாப்பிட்டோம்? நெல், வரகு, கம்பு, கரும்பு, உளுந்து, பருப்பு, சாமை, திணை, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரவாளி, கஞ்சின்னு மொழியும் சேர்த்து உண்டு வளர்ந்தவையா தமிழ. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? மார்னிங்க்கு கிரீன் டீ, ஒயிட் டீ, இல்லைன்னா பிளாக் டீ அப்படின்னு சொல்லி கருப்பட்டியை மறந்துட்டோம். மத்தியானம் ஓட்ஸ், ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைன்னு சொல்லி சுவையும் மறந்துட்டோம், தலைவாழை இலையும் மறந்துட்டோம். நைட்டுக்கு பீஸா, பர்கர், சாண்ட்விச்னு சமைக்கிறதே இன்னைக்கெல்லாம் மறந்துட்டோமேங்கய்யா. நல்லதை மட்டும் சாப்பிட்டு சும்மா இரும்பு மாதிரி இருந்த தமிழன் இன்னைக்கு கலப்படத்தோட சாப்பிட்டு காணாம இல்லையா போயிட்டு இருக்கான்.
இன்னைக்கெல்லாம் காதல் 2 வகைப்படும். ஒன்று திருமணத்திற்கு முன்பு, இப்போ திருமணத்திற்கு பின்பு. திருமணத்துக்கு முன்பு வரதை கூட விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்க வேணாம். இன்னைக்கு சொல்லவே வெக்கமாக இருக்கிறது. திருமணத்திற்கு பின்பு ஏதோ பேர்ல வந்துட்டு தான் பெத்த 2 குழந்தைகளை கூட இன்னைக்கு கொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் உங்களுடைய உச்சகட்ட கலாச்சாரமா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும்னு சொன்னாங்க. உயிரை விட மேலா நினைச்ச ஒழுக்கம் பிறந்த இந்த மண்ணுல இன்னைக்கு யாரு கூட வேணாலும் போகலாம், யாரு கூட வேணாலும் உற வச்சுக்கலாம். அதெல்லாம் அவங்களோட சுதந்திரம்ப்பா. அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. நாடு தாங்குமா? பிற நாட்டினரே பார்த்து வியக்கக்கூடிய வண்ணம் தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் குழந்தைக்கு தாய்ப்பாலோட சேர்த்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஊட்டி வளர்த்தவையா அந்த காலத்து வீர தமிழச்சி. ஆனா இன்னைக்கு தாய்ப்பால் கொடுத்தா மார்பகம் வலிக்குதுன்னு 1 மாச பிஞ்சு குழந்தைய சாக்கடையில போட்டு கொண்டுட்டாங்களே. இதுதான் நம்மளுடைய பண்பாடா? வளர்ச்சின்னு பேசுறாங்களே இவங்களை. எங்க தெரியுமாங்க நம்ம மொழியை வளர்த்துருக்கோம்னு சொல்லுவாங்க. கேட்டா கூகுளில் வளர்த்தோம், வாட்ஸ்அப்பில் வளர்த்தோம், ஃபேஸ்புக்கில் வளர்த்தோம், ட்விட்டரில் வளர்த்தோமா. இன்னைக்கு ட்விட்டரில் ஒருத்தர் கிளம்பிட்டார், நான் அரசியலையும் வளர்க்க போறேன்னு. ஆனா அதெல்லாம் நடக்காது. ஏன் நாங்க அந்த வளர்ச்சியெல்லாம் கேட்க கிடையாது. என் பாட்டை முப்பாட்டை ஏட்டில் எழுதி வச்சானே, தமிழன்னா இப்படிதான் இருக்கணும், அவன் வாழ்வு முறைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அந்த மொழி எங்க, அந்த பண்பாடு எங்கன்னு தாங்க ஏன் நாங்க கேட்குறோம். இன்னைக்கு வால்மீகி எழுதிய ராமாயணத்தை நம்ம எல்லாம் படிக்கிறோம், பாதுகாக்கிறோம், அதை பத்தி பேசுறோம். என் கம்ப எழுதின ராமாயணத்தை யாருங்க என் முழுசா படிக்கிறா? இன்னைக்கு கம்ப ராமாயணத்தை எழுதினவர் சேக்கிலார்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இவங்க மத்தியில இவங்க 3 பேர் எப்படி தைரியமா பேச வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஏன் மரியாதை நிமித்தமா? நல்ல வேலை கம்பராமாயணத்துல சேக்கிலார்னாவது சொன்ன, ஷேக்ஸ்பியர்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே கம்பர் கதறி அழுதுருப்பார். நல்ல வேலை தமிழ் புலவர்களில் யாராவது ஒரு ஆளையாவது சொன்னாங்களே, அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கு. திருக்கோயில்ல திருமஞ்சனத்தை வாங்கி நெத்தியில இட்டுட்டு மரியாதை நிமித்தமா அனைவரிடத்திலும் பொதுப்படையா இருக்கணும்னு வெளியே வந்து அது தொடச்சது மிகப்பெரிய குத்தமா. ஆனா இதே சென்னையில் ஐஐடி காலேஜில் அரசு விழால மத்திய அமைச்சர் வந்து நின்றுட்டு இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லும் போது எல்லாரும் நீராடு கடலோடதை தான் பாடுவோம்னு எந்திரிச்சு நிக்க சொன்னா சரஸ்வத நாமம் பாடுறாங்களே, அது மட்டும் சரிங்களாங்க ஐயா? இதுதான் என் மொழிக்கு கிடைக்கிற உரிமையா இல்லை என் மொழிக்கு கொடுக்கிற முக்கியத்துவமா? உண்மையிலே கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிகர்கள் சார்பாக கேட்குறேன், இது போன்ற மத்திய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அது எந்த இடமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனம் தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அதில் நடத்தப்படும் விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டிய ஒரு பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து என்று அரசாங்கம் இதை சட்டமாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்னுடைய தமிழ் எவ்வளவு தொன்மையானது தெரியுமா? அழகாக சொல்லியிருப்பார் பாரதிதாசன். படி என்ற ஒரே ஒரு சொல்லை வைத்து வரும்படி விகிதப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கில் திங்கள் தோறும் கரைப்படி வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியை மிதிக்கும் முன்னர் எண்ணி வைத்தார் பெரும்படியாய் செய்த தொண்டு படிக்கணக்கை பேசிவிட்டால் கண்டபடி. அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லும், அப்படியா அறியாதபடியா சொன்னேன், நாம் தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாய் பெறுவாராயின் நம் மக்கள் இப்படியாய் கீழ்ப்படியில் இரார்கள் என்றோ மெய்ப்படி அறிஞர் சொற்படி நடந்தார் மேற்படியார் செப்பியபடி விந்தை பிறக்கும் எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படியாய் இருக்க வேணும்னு சொன்னாங்க ஐயா. அன்னைக்கெல்லாம் கணவன் மனைவி தமிழை வளர்க்கணும்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு தன்னோட குழந்தைய தமிழ் மீடியத்தில் சேர்த்தணும்னு சொன்னா கணவன் மனைவிக்கிடையே விவாகரத்து இல்லையா ஆயிட்டு இருக்குது. இதை எப்படி இவங்கள வளர்ச்சின்னு சொல்றாங்க? அதாவது 2000 ஆண்டிற்கு முன்பு முப்பால் கண்டது, 3000 ஆண்டுக்கு முன்பே இலக்கணம் கண்டது, 4000 ஆண்டிற்கு முந்தைய நாகரிகத்தை கொண்டது. அந்த மொழி எங்கே? மறைந்து போனதா இல்ல மறந்து போனதா? வள்ளுவம் எங்கள் வாய்மொழியாகும், பன்மொழி எங்கள் படிப்பினையாகும்னு சொன்னோம். மரப்பாச்சி பொம்மையே ஆனாலும் மாறாப்பு கட்டி விளையாட, அதுதான் நம்ம கலாச்சாரம்னு சொன்னோம். அதாவது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் கூட, அதாவது பார்த்தீங்கன்னா தாமரை பார்க்க ரொம்ப அழகாக பெருசாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் சீக்கிரம் வாடிடும். அதாவது வானத்தில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மட்டன் விண்ணிட்டே இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திரம் நல்லா மின்னுதான், அந்த நட்சத்திரம் நல்லா மின்னுதான் பார்க்குறக்குள்ளேயே அந்த நட்சத்திரமெல்லாம் மறைஞ்சிரும். ஆனால் என்னைக்கும் தன்னுடைய கடமை தவறாது மக்கள் நலத்துக்காகவே உதயமாகிறதே அந்த சூரியன் தாங்க என் நிலையானது.
அது எப்படிப்பட்ட சூரியன் தெரியுமா? இளஞ்சூரியராம், எவருக்கும் இனியவராம், கலைஞரின் திருமகனாம், காசினியில் பிறந்தவராம், அஞ்சுகத்தாயின் பேரனவர், அஞ்சாத சிங்கம் அவர், விஞ்சு புகழ் கொண்ட செயல் தலைவரா, இனிமேல் எதையும் நமக்காக செய்யக்கூடிய தலைவராக உருவெடுத்து விட்டாரே. விரைவில் சூரிய விடியல் வரப்போகிறது. நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் மறைய போகிறது. காத்திருப்போம். அதுவரையிலும் மொழியும் பண்பாடும் தளர்ச்சியே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க்கோளமுடன். காதலும் வீரமும் தமிழர்களிடமிருந்து அந்த பண்பாடு இன்னைக்கு எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. வீரத்தோடு ஒருவனை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாத இன்னைக்கு தமிழினம் எவ்வளவு கேவலமாக போயிடுச்சு. இன்னைக்கு கலாச்சாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நாகநந்தினி. அதுக்கு பதில் சொல்லணும், வளர்ச்சியே என்ற அணியை அலங்கரிக்க பால் இனிகோ மேரி, கோவைக்கு பதிலடி கொடுக்க திருச்சி. நடுவர் அவர்களே, உண்மையிலே தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? ஆங்கில மொழியிலலாம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் என்று சொல்லிக் கொடுக்கிற நாம் தமிழ் மொழியில் மட்டும் ஆ அம்மா, ஆ ஆடு என்று சொல்லி தருகிறோம். ஏன் தெரியுமா? உணவிலிருந்து பிறப்பது வேற்றுமொழி, உணர்விலிருந்து பிறப்பது தான் தமிழ் மொழி. அதுதான் தமிழ் மொழிக்கே உரிதான சிறப்பு. நடுவர் அவர்களே, நாட்டிற்காக இருந்தவர்கள் உண்டு, நங்கைக்காக பிரிந்தவர் உண்டு, பழிக்காக மாய்ந்தவர் உண்டு, ஏன் பதவிக்காக கட்சியே பிரித்தவர் உண்டு. ஆனா மொழிக்காக ஒருவன் மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் அது தமிழுக்காகவும் தான் என்று என்னால் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். நடுவர் அவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எதிரணியிலேருந்து வந்து பேசுறாங்க, மொழியும் பண்பாடும் தளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு. இந்த பட்டிமன்றம் என்ன இந்தியிலையா நடந்துகிட்டு இருக்கு? கேட்டாலே ஒரு கேள்வி பேஷா. நடுவர் அவர்களே, தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற மேடையில இருந்து கொண்டு இயற்பியல் படித்தாலும் தமிழை மூச்சாக கொண்டு பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிற நடுவரை வைத்துக்கொண்டு கற்றுக் கொடுத்ததும் புகழ் பெற்றுக் கொடுத்ததும் தமிழ் தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 பேரும் இவ்வளவு போய் பேசுறாங்களே, அவங்கள்ட்ட சொல்லுங்க, திட்டாம அடிக்காம வாயில குணமா சொல்லுங்க. மொழியும் பண்பாடும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த மொழியை நாங்க பேசினாலும் தமிழர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்வார், என்ன தெரியுமா? ஒழுங்காக பாடப்படுவது பண், ஒழுங்குமுறை தவறாமல் இருப்பதான் பண்பாடு அப்படின்னு. அதனால்தான் என்னுடைய தமிழன் அவதாரங்களை 10ஆக வைத்து, கோள்களை 9ஆக வைத்து, திசைகளை 8ஆக வைத்து, நாட்களை 7ஆக வைத்து, சுவைகளை 6ஆக வைத்து, திணைகளை 5ஆக வைத்து, வேதங்களை 4ஆக வைத்து, தமிழை 3ஆக வைத்து, வாழ்க்கை 2ஆக வைத்து, ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வைத்து, அதையும் உயிராக வைத்தான். அப்படிப்பட்ட தமிழன் இந்த மண்ணில் இருந்து கொண்டிருக்கிற வரை மொழியும் பண்பாடும் வளர்ந்து கொண்டுதான் நடுவர் அவர்கள் இருக்குது. நடுவர் அவர்களே, நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க, உலகத்தை படைச்சது யாருன்னு கேட்டா நிறைய பேர் இயேசுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அல்லான்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே உலகத்தை படைத்தது யார் தெரியுமா? கண்ணுல நீரோட, காலில் சேரோட, தன்னோட கையில உலக மக்கள் அனைவருக்கும் சோறை படுகிறானே, அந்த விவசாயி தான் உண்மையிலேயே உலகத்தை படைத்தவன். என்னுடைய இளைஞன் என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க, உலகத்தையே உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள், ஆனால் ஒரு பிடி சோற்றை உள்ளங்கைக்குள் கொண்டு வர முடியவில்லை. யாரால் முடியும் என்று நினைத்தார்கள்? நம்மை படைத்தவனுக்கே உணவை படைக்கிற விவசாயியால் முடியும் என்று எண்ணினார்கள். அதனால்தான் என்னுடைய இளைஞன் இன்று மருத்துவ கல்லூரியையும் பொறியியல் கல்லூரியை நோக்கி ஓடாமல் விவசாய கல்லூரியை நோக்கி ஓடுகிறார் என்றால் இந்த மொழியில முடியும் பண்பாடும் வளர்ந்து கொண்டுதான் நடுவர் அவர்கள் இருக்குது. நடுவர் அவர்களே, என்னதான் அவங்க பிஸ்ஸா பர்கர்னு சாப்பிட்டாலும், வெளியில சுடிதாரும் மிடின்னு மாடனா போட்டுட்டு இருந்தாலும், பட்டிமன்றம்னு சொன்னோன்னே அவங்க புடவை தானே கட்டிட்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய உணவும் உடையும் வேண்டுமானாலும் ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், அவர்களுடைய உணர்வு தமிழச்சியாக இருக்கிறது. அந்த பண்பாடு மாறாதனால அவங்க புடவை கட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறப்ப மொழியும் பண்பாடும் தளர்கிறதுன்னு பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலை பிடிச்சி வாழ்ற கோழைகளுக்கு காளைகளை பிடிக்கிற தமிழர்களின்
வீரத்தை எடுத்துரைக்க சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் பார்க்காம ஸ்கூல் காலேஜுக்கு போகாம ஆஃபீஸ்க்கு போகாம ஒரு நாள் கூலியையும் விட்டுட்டு அடிக்கிற வேலையும் கொட்டுற மலையும் தாங்கிக்கிட்டு போதா குறைக்கு போலீஸ்காரன் அடிக்கிற அடியும் வேற வாங்கிக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம காசு பணம் இல்லாம ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்காம பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பையும் கொடுத்துக்கிட்டு போராட்டத்துக்கு குரலையும் கொடுத்துக்கிட்டு கொட்டு கொட்டு மேலம் கொட்டு இது நம்ம ஊரு ஜல்லிக்கட்டு காலை வரும் துள்ளிக்கிட்டு தில்லு இருந்தா மல்லுக்கட்டு இல்லைன்னா ஓரம் கட்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை கோஷம் பட்டுக்கிட்டு நம்முடைய கலாச்சாரத்தை பாழாக்காம சட்டம் ஒழுங்கை சிறுகுலிக்காம சில சர்ச்சைகளை தாண்டி சில விமர்சனங்களை தாண்டி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நான் மாட்டையும் அடக்குவேன் இந்த நாட்டையும் அடக்குவேன் மீசையை முறுக்கிக்கிட்டு தமிழ் எங்கள் மரபின் வேர்னும் காலை எங்கள் உயிருக்கு நிகர்னும் அதை அடக்குவதும் அவிழ்த்து விடுவதும் எங்க உருமடான்னு சொல்லி நம்முடைய பண்பாட்டை நிலைநாட்ட சில காளைகளை அவிழ்த்து விட பல சிங்கங்கள் போராடினார்களே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். அதை நம்மளால மறக்க முடியுமா? நடுவர் அவர்களே, வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என்று சொல்லி மாட்டிற்காக மட்டும் போராடவில்லை, எங்களுடைய மானத்திற்காகவும் போராடுகிறோம் என்று நிரூபித்தார்களே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற வரை இந்த மண்ணில் போராடி பெற்ற உரிமை தான் ஜல்லிக்கட்டு. ஆனால் அந்த நேரத்தில் பொறுப்பில் இருந்தவர் ஒருத்தர் ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. இப்போ அவரை வாடி வாசலை திறந்து விரட்டி விட்டாங்க. என்ன ஆக போதோ பாவம். மாட்டை பிடிக்க போகிறாங்களா இல்லை என்கிட்டாவது அலைய போகுதா பாவம். என்னத்த சொல்கிறது பாவம். கதிகலங்கி போய் கிடக்குது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க இந்தி படிச்சாதான் நம்ம எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தி படிச்சா இந்தியாவில் வேணா வேலை வாங்கலாம், ஆனா தமிழ் படிச்சா உலகத்தையே ஆளலாம். அதற்கு எத்தனையோ பேர் எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? மதுரையிலே தொடங்கி கலிபோர்னியாவில் முடிந்த ஒரு சரித்திரத்தின் பெயர் தான் சுந்தர் பிச்சை. இவங்க எல்லாம் தாய்மொழியில கல்வி கற்றதால் தான் இன்னைக்கு சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. அப்படிப்பட்ட தமிழர்கள் இருக்கிற வரை நம்முடைய மண்ணில் மொழியும் பண்பாடும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, வெள்ளம் வந்துச்சு. என்ன தெரியுமா? என்னுடைய இளைஞன் என்ன நினைச்சான் தெரியுமா? படிச்சவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி பேதம், மதம், லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ், கறிக்கடைக்காரன் கடங்காரன் கார்பரேட்காரன், குடிசையில் உள்ளவன் கோட்டையில் உள்ளவன் பங்காளில் உள்ளவன் அரசியல்வாதி சினிமாக்காரன் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா நல்லவனா கெட்டவனா யாரையும் பார்க்காம மனிதன் என்ற உணர்வோடு அத்தனை உயிர்களையும் காப்பாற்றினானே. அந்த உணர்வு இருக்கிற வரை நம்முடைய மண்ணில் மொழியும் பண்பாடும் வளர்ந்து கொண்டுதான் நடுவர் அவர்கள் இருக்குது. எல்லாம் பெருசா பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, மொழியும் பண்பாடும் தளர்வதற்கு இது வெளிநாடு அல்ல, தமிழ்நாடு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழி உயிரை போன்றது, பண்பாடு உடலை போன்றது. இரண்டும் சீராக இருந்தால் அந்த இனம் நேராக இருக்கும். நேராக இருக்குதா? மொழி என்பது ஒரு இதயமாக இருந்தால், பண்பாடு பிற உறுப்புகளாக இருந்தால், அந்த இதயத்துக்கு இன்னைக்கு ஒரு பேஸ் மேக்கர் வச்சுதாங்க அது இயங்கிட்டு இருக்கு. எல்லாம் சீர்கெட்டு போன உறுப்புகளால் மொத்தத்தையும் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய நிலையில இருந்துகிட்டு எந்த தைரியத்தில் 3 பேர் வந்து உட்காந்துட்டு இப்படி பண்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் குறிப்பா எப்படி தெரியுமா, இவங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த இன்ஜினியரிங் பசங்க 4 வருஷம் வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு படிப்பானுங்கல்ல, அதே மாதிரி எப்படியாவது சமாளிக்கலாம்டா. இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்ட அப்பங்கெல்லாம் இதை கேட்டாங்கன்னா, ஏண்டா எக்ஸ்ட்ரா பணம் கட்டிலாம் சேர்த்துருக்கமாடா, வேலை கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டு விடிய விடிய உட்காந்து படிப்பாங்க. பாவமாக இருக்கும். அது மாதிரி இருக்குன்றாரு. வாழ்க்கையில் இப்படி ஒரு உதாரணம் சொன்ன ஒரு பேச்சாளர் நிஜாமுதீன் தான், வேற யாரும். எப்படியாவது சமாளிப்போம் கோமான்னு சொன்னதுக்கு அப்புறமும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்ப்போம். ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா? நான் ஒரு தேசிய கல்லூரியில் உளவியல் படித்த மாணவன். வகுப்பு முடிந்ததற்கு பின்னால் கேரள மாணவர்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள். அவர்கள் தாய்மொழியில் பேசி மகிழ்வார்கள். ஆந்திர மாணவர்கள் இருவரும் சந்திக்கும் போது அவர்கள் தங்கள் மொழியில் பேசி மகிழ்வார்கள். வடகிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அஸ்ஸாமிய மக்கள் பேசுகிற போது அஸ்ஸாமிய மொழியில் பேசி மகிழ்வார்கள். ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பேசுகிற போது லடாக் மொழியில் தங்கள் தாய்மொழியில் பேசி மகிழ்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருவரும் சேர்ந்து பேசுகிற போது ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். துடித்து போகிறது இதயம். நடுவர்களே, என்னடா இல்லை நம்ம தமிழ்நாட்டில்
என்ன இல்லை நம் தமிழ் மொழியில? இலக்கியத்தில் இலக்கணத்தில் இருக்கிறது தமிழ். தமிழர்களின் இல்லங்களில் உள்ளங்களில் இருக்கிறதா தமிழ்? சொல்வெட்டில் கல்வெட்டில் இருக்கிறது தமிழ். தமிழர்களின் வரவேற்பிலும் வழியெழுப்பிலும் இருக்கிறதா தமிழ்? கேட்க தோணுதில்ல? ஒண்ணுமில்ல, அந்நிய மொழி ஆங்கிய மொழி நீ பிழைப்பதற்கு பயன்படலாம், நீ வாழ்வதற்கு தமிழ் பயன்படுகிறது என்று ஏன் வரமிழவு இல்லை? ஒண்ணுமில்லைங்கய்யா. அதாவது சாதனத்தையும் மூலதனத்தையும் குழப்பிக்கிறான். நான் தெளிவாக பார்ப்பதற்கு என் கண்ணாடி பயன்படுகிறது, நான் பார்ப்பதற்கு என் கண் பயன்படுகிறது. கண்ணாடி அந்நிய மொழி, என் கண் தான் என்னுடைய தாய்மொழி. மகாபாரதத்தில் இடம்பெற்ற காந்தாரி தன் கணவன் திருடராட்டிரன் ஒரு பிறவி குருடன் என்று தெரிந்ததற்கு பின்னால் ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிக்கொண்டு நான் எந்த ஆடவனையும் பார்க்க மாட்டேன் என்று வாழ்ந்து மறைந்த தேசமடா இது. காந்தாரி இதிகாச பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் கரை காணாத பல கப்பல்களுக்கு அவள் கலங்கரை விளக்கம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சொந்தக்காரர்கள், கலாச்சாரத்தின் உச்சகட்டத்தில் இருப்பும் நமக்கு இப்படி ஒரு சோதனையா? ஒரு சிற்றூரில் திருச்சபைக்கு முன்னால் இயேசுநாதர் போதித்துக் கொண்டிருக்கிற போது அந்த ஊர்க்காரர்கள் நடத்தை கெட்ட ஒருத்தியை அழைத்து வந்து, இறை தூதரே, இவள் நடத்தை கெட்ட ஒருத்தி, இவளை தண்டியுங்கள் என்று சொன்னார். உடனே திருத்தூதர் சொன்னார், இங்கே யாராவது ஒரு ஆடவர் பாவச்செயல் செய்யாமல் இருந்தால் இவள் மீது கல்லை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கீழே குனிந்து பார்க்கிறார். கீழே குனிந்து எழுந்து பார்க்கிறார். ஒருத்தம் கூட இல்லை முன்னாடி. ஒரு காக்கா கூட்டம் மாதிரி அமுட்டு பேரும் பறந்துட்டாங்க. இயேசுநாதர் அந்த பெண் செய்த குற்றத்தை அங்கீகரிக்கவில்லை, நியாயப்படுத்தவில்லை. மாறாக எந்த ஆடவனும் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்பதை சொல்லாமல் சொன்ன நீதிதான் அது. கடைசியா அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இனிமேல் பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அதனால் அந்த பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிய அந்த பண்பாடு அருமை. திருக்குரானிலும் கூட பெண்களை பற்றி அற்புதமான ஒரு செய்தி வருகிறது. செல்வங்களிலே திறந்த செல்வம் பெண் செல்வம். ஒரு ஆடவர் பெண்ணுக்கு ஆடையாகவும் ஒரு பெண் கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்று இறைமறை சொப்புகிறது. ஏன்? மானத்தை காப்பது ஆடை அல்லவா என்பதன் காரணத்தினால். அதே நேரத்தில் சமத்துவம் பேசும் பாரதி சொல்லுகிறான், திருமணமான மனிதன் விருப்பப்படுபவர்களிடமெல்லாம் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தால் அது காட்டுமிராண்டிகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று பாரதி கொந்தளிக்கிறான். அதை ஆதரித்து பேசுபவன் வீரமில்லா மனிதன் என்றும் அவன் சொல்லுகிறான். ஐரோப்பாவுக்கு வேண்டுமானால் அது பொருத்தலமாக இருக்கலாம், பன்முகத்தன்மை கொண்ட என் கலாச்சார நாட்டில் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று கொதித்து போய் முரசறைகிறான் மகாகவிஞன் பாரதி. அதே நேரத்தில் ஒரு பெண் சமுதாயமும் சரி, மானத்திற்காக உடையை உடுத்துகிறோம் என்று தொடங்கி மரியாதையோடு அது நிறுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். மயக்கத்தை நோக்கி நாம் போகிற போதுதான் பிரச்சனை உருவாகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பண்பாடுனா என்னங்க? பிறர் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அப்படி நீ பிறரை நடத்துவது. ஆனால் இன்று வர்க்க வேறுபாடு, ஆணாதிக்கம், சாதிய பிரிவினை என்று எல்லா நிலையிலுமே நாம் பிரிஞ்சு கிடக்கிறோம். அதே நேரத்தில் நடக்கக்கூடிய எல்லா வக்கிரங்கள், அநியாயங்கள், எல்லா அராஜகங்களை பார்த்து கொதித்து போய் இதயம் கருகி போய், காணாமல் போய், பழகி போய், கடைசியில் வெறுத்து போய் சகிப்புத்தன்மை வந்துருச்சு. ஏண்டான்னு கேட்டா இது முதிர்ச்சியின்மை, இட்ஸ் a மெச்சூரிட்டி. செம்மொழின்னு சொல்றாங்கல்ல, 6 மொழி செம்மொழி அந்தஸ்து. ஆனா 11 தகுதிகள் இருக்கணும். ஆனா எல்லா 5 செம்மொழிகளுக்கு ஒரு 7 8 தான் இருக்கு. ஆனால் தமிழுக்கு மட்டும்தான் தொன்மை, தனித்தொன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, தாய்மைத்தன்மை, பண்பாடு, பட்டறி வெளிப்பாடு, பிறமொழி கலப்பில்லாமை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என்கிற 11 பாங்குடன் கிடைத்திருக்கிறது என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே தேனுக்கும் திகட்டியது என் தாய் தமிழை கேட்டு, அமிழ்திருக்கும் அமிழ்தானது என் அருந்தமிழ் பாட்டு, தமிழ் தென்றலுக்கு போட முடியுமா போட்டு, தமிழனுக்கு தமிழ் தானடா இன்ப தாலாட்டு என்று இருக்கிற போது ஒரே ஒரு செய்தியை, இப்படிப்பட்ட நல்ல தமிழ நடுவரவர்களே, இப்படிப்பட்ட சத்தாய்க்காத, ஊட்டாண்டவா, இட்டுனு போ,
இஸ்திகினு போ, குந்தியினு போ என்று கலப்பட மொழிகளில் இது பேசி பழகிவிட்டார்கள். மனம் நொந்து போகிறது. அதனால் இந்த கலப்பட மொழிக்கு புகழ்பெற்ற சீன மொழியின் மொழிபெயர்ப்பாளர் அன்பு இனியவனவர்களிடத்தில் நான் பதிலை கேட்கிறேன். அதே நேரத்தில் கேட்ட எல்லா செய்திகளையும் உண்மைக்கு மாற்றம் இல்லாமல் சரியான நீதியை வழங்குவார்கள் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. கனல் தெரிக்கும் பேச்சு நிஜாமுதீனோட பேச்சு. அதுக்கு நிறைய பதில் சொல்ல சொல்லி ஏகப்பட்ட கேள்வியை வேறு கேட்டு வச்சுருக்காரு. பத்தாவதுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் இனியவன்ட்ட. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு, ரொம்ப ஃபேமஸான படம். இன்னும் வரல, பாட்டு வந்துருச்சு. ஏன் நிக்கிலு பிக்கிலு. அதுக்கப்புறம் என்ன தொட்டது தொக்கல், அப்புறம் மக்கரு குக்கரு, அப்புறம் என்ன ஓரத்தில் போய் உக்காரு. இனியவன் இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வாங்க, வளர்ச்சியை என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன். வளர்த்த கடா மாறல பாயுது என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக இருக்கின்ற தம்பி நிஜாமுதீன் அவர்களே, ஏன்னா அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்கன்ற நிகழ்ச்சியில் 2 முறை நான் தான் அவனை செலக்ட் பண்ணேன். நல்லா பேசுவான்னு பார்த்தா எனக்கு எதிராக பேசுவான்னு நினைக்கவே இல்லை. அவர் மெட்ராஸ்க்கு வந்தோடனே, சென்னைக்கு வந்தோடனே அவர் என்ன ஆனார்னு தெரில. இட்னு போடுறதுன்றது எவ்வளோ மோசமான வார்த்தை. நல்ல வார்த்தை தானே. உனக்கு ஏன் பிரச்சனை? உன்னை இட்னு வந்தாங்கல்ல, என்னையும் இட்னு வந்தாங்க. நான் ராயபுரத்தில் இருந்தேன், என்னை இட்னு வந்தார் இல்லையோன்னு. என்ன இடுதல் என்பது வழங்குதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஒருத்தர் வருகின்ற பொழுது சாப்பிட்டீங்களா, இல்லைண்ணா இப்போ தானே வண்டியில் தான் இறங்குறேன் சாப்பிடல, அவருக்கு இட்டு அழைத்து செல்வது. போகிற வழியில் ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்து போகிறது, இட்னு போகிறது. சும்மா கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. இதில் என்ன தப்பு கிடைச்சிது? இழுத்துட்டு போகிறதுன்னு சொல்லாமல் இஸ்துன்னு போகிறதுன்னு சொல்லலாம். இஸ்துன்னு போகிறது எவ்வளோ நல்ல வார்த்தை தெரியுமா? உனக்கெல்லாம் லவ்வரே கிடைக்காதியா, சாபம் விடுற. நண்பர்களே, இழுத்தல் என்பது நிலையான பொருளை நிலையற்ற பொருள் இழுக்கும். ஒரு பொருள் நிலையாக இருக்கும், நிலையற்ற பொருள் நான் நிலையற்றவன் இல்லையா? நிலையான இரும்பை என் பலம் கொண்டு இழுப்பல், அதான் இழுத்தல்னு. ஆனால் நானும் என் காதலியும் இஷ்டப்பட்டு போகின்ற போது இஸ்துக்குன்னு தான் போக முடியும். ஒருவேளை அவள் இஷ்டப்படவில்லை என்றால் இழுத்துக்கிட்டு போகணும். ஐயா தெய்வமே, உன் தமிழ் உரை முடிஞ்சிருச்சாயா? இல்லை, எங்கள் நடுவர் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு ஆரம்பத்தில் இருந்து. இன்றைய வாழ்வியல் முறையும் இன்றைய அரசியல் நிலவரத்தையும் ஒன்றாய் கலந்து பிசைந்து கொடுத்த ஒரு பாடல் தான் ஏன் நிக்கலு பிக்கலுமா, அட தொட்டடு தொக்கலுமா, அட குக்கரு மக்கருமா, தரையில் போய் உட்காருமா, சிம்டா கார என்ன விற்க போகிறேன். இதில் என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டம்னு கேட்குறேன். ஏன் நிக்கலு பிக்கலுமா? பிக்கல் என்பது என்ன? ஊறுகாய். அது எந்த நிறத்தில் இருக்க வேண்டும்? நிக்கல் நிறத்தில், தாமரை நிறத்தில் இருக்கணும். கருப்பாக இருக்கக்கூடாது, தீஞ்சு போயிருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஊறுகாய் என்பது நிக்கல் நிறத்தில் இருக்கணும். தொட்டனு தொக்கலுமா, நீங்கள் ஊறுகாய் எடுத்து பாருங்க, மாங்காய் தான் தொட பிடிக்க முடியும். ஆனால் முதல்ல கை வச்சா எதில் தொடுவீங்க? தொக்குல தான் தொடணும். தொக்குல தொட்டனம்மா. ஆனால் அந்த கவிஞன் இன்னும் ஒருபடி மேலே போய் இன்றைய அரசியல் சூழலை சொல்கிறான். குக்கரு மக்கருமா. தமிழ்நாட்டிலே குக்கர் பண்ணுகின்ற மக்கள் இருக்கிறது. இனியவா, நீ எங்கேயோ போயிட்டயா. ஆனால் 4வது வரியிலே அவன் இந்த சமூகத்துடைய நிலையை தெளிவாக சொல்லுகிறான். போய் தரையில் உட்காருமா. ஒருவேளை தீர்ப்பு மாறி வந்தால் 18 பேருக்கு ஆட்சி கட்டளிலே அமர முடியாது, நீங்கள் தரையிலே தான் உட்கார வேண்டும் என்று வாழ்வியல் முறையும் அரசியல் முறையும் ஒன்றாய் கலந்து சொல்லுகிறான். நடுவருக்கு புரியவில்லை, வருத்தப்படுகிறேன். நான் தமிழுடைய பண்பாடு எங்க இருக்கு தெரியுங்களா? குடும்ப முறையில் இருக்கு. ஏங்க இன்றைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க, எல்லாம் புடவை கட்டிட்டு வந்திருக்காங்க, கணவன் மனைவியாக வந்திருக்கிறார்கள், குடும்பமாக வந்திருக்காங்க. இந்த குடும்ப அமைப்பு தான் இங்கே வெற்றி. இன்னைக்கு காலையில் எனக்கு தொண்டையில் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்தது. என் மனைவிட்ட சொன்ன நெஞ்சு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு.
உடனே ஒரு டம்ளர் முழுக்க இதை குடிங்க சரியாயிடணும். குடித்த காரக்குழம்பு. காலங்காத்தால் எதுக்குடா நான் காரக்குழம்பு குடிக்கணும்னு சொல்லிட்டு குடித்தேன். காரக்குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் மனைவி கேட்டா சுக்கு காப்பி நல்லா இருக்கா அப்படின்னா. பெருமாளே காலங்காத்தால் சுக்கு காப்பி காரக்குழம்புன்னு சொல்லி 2 இட்லியில் மண்ணள்ளி போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு சுக்கு காப்பி நல்லா இருக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் ஓட்டுகிறேன். ஒரு நல்ல கணவனுக்கு அழகு மனைவி எதை செய்தாலும் பாராட்டும். இதை எங்கள் அண்ணன் லியோனி அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். சார், ஒரு கணவன் மனைவி, இந்த கணவன் எப்போவுமே இந்த கதம்ப பூ தான் அந்த பொண்டாட்டி வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். இந்த பையனோட ஒரு நாள் அந்த அம்மா கடைக்கு போகுது. அம்மா பூ வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு 18-20 வருஷம் ஆகுது அந்த கல்யாணம் நடந்து. அந்த பையன் கதம்ப பூ வாங்கி கொடுக்குறான். அந்த மனைவி சொல்கிறா, அறிவு கட்டணும் உங்கள் ஒப்பனை மாதிரியே இருக்கிறியா அப்படின்னு. ஏம்மா உனக்கு தான் கதம்ப பூ பிடிக்குமே, அப்பா எப்போ வாங்கி வந்தாலும் வச்சுக்குவேன்னு. அப்போ ஒரு வார்த்தை உண்மையை சொல்கிறா, அறிவு கட்டவனே எனக்கு கதம்பம் பூவே பிடிக்காது, எனக்கு கதம்பம் பூவே பிடிக்காது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நான் சூடிக்கொள்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் மனசு வாடிவிடக்கூடாது என்பதற்காக இவருடைய பிடிக்காத பூவை நான் சூடிக்கொள்கிறேன். அவர் சொல்றாரு, காந்தாரி இருந்தாங்க, அதில் வானத்திலிருந்து வலிச்சிட்டு வந்தான் பார்த்தீங்களா அந்த பையன். காந்தாரி இருந்தா அவங்க வீட்டுக்காருக்கு கண்ணு தெரில, உடனே கண்ணை மூடிக்கிட்டா. இது மாதிரி பண்பாடு. அதே புராணத்தில் தான் பாஞ்சாலியும் இருந்தான். புரியுதா? ஆனால் இந்த வாழ்க்கையை தீர்ப்பு வந்த பிறகு இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றைய தமிழர்கள் போற்றி பாதுகாக்கிறாங்க. கொரியாவிலேருந்து நக்கீம் அப்படின்னு ஒரு அறிஞர் வரார். அவர் தமிழ் பேசுகிறார். தமிழ் செம்மொழி மாநாட்டத்தில் அவருடைய ஆய்வு அறிக்கையை வைக்கிறார். என்ன சொல்கிறார்னா, நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் ரயிலில், எனக்கு பக்கத்திலே ஒரு தமிழ் குடும்பம் பேசி கொண்டிருந்தது. நான் கேட்டேன், உங்களுக்கு தமிழ் தெரியுமா என்று, கொரிய மொழி தெரியுமா? இல்லை இல்லை, நாங்கள் தமிழ் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பேசுகின்ற மொழியெல்லாம் எனக்கு புரிகிறது. ஆராய்ச்சி பண்ண பிறகு சொல்கிறான், கொரிய மொழியில் 5000 வார்த்தைகள் தமிழ் இருக்கிறது. நான் தமிழ் மாணவனாக ஆனதுக்கு காரணம் தமிழ் குடும்பங்களே என்று ஆராய்ச்சி கட்டுரை நக்கீம் சொல்லுகிறான். தம்பி ஒத்துக்க மாட்டான். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு பண்பாடு இருக்கா, பண்பாடு கெட்டு போச்சு இல்லை அப்படின்னார். தம்பி, மெரினா போராட்டம் நடந்தது இல்லையா? ராத்திரி 1 மணிக்கு என்ன நடந்தது உனக்கு தெரியுமா? நான் சென்னையில் இருந்தேன். இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் போய் ஒரு கவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இந்த குப்பையெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், ஏன் பாய் இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ ரம்ஜானு மொகரம் பக்ரீத்னு கொண்டு போ, இது எங்கள் பொங்கல் ஆச்சே, இது தமிழருடைய இதுவாச்சு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் நண்பன் ஒரு வார்த்தை சொன்னான், நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லமிதுல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு, உங்கள் குடும்பங்களிலும் இல்லங்களிலும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும்னு தமிழில் பேசினவங்க. நாங்கள் மக்காவை நோக்கி வழங்கினாலும் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்கள் இது இனப்பிரச்சனை, எங்கள் உணர்வு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறான்னு சொன்னானே. இங்கெங்க சார் பண்பாடு கெட்டு போச்சு? சங்க தமிழ், தொல்காப்பிய பூங்கா, திருக்குறள் எழுதிய ஒரு தமிழனுக்கு தமிழ் இருக்கை அவர் பெயரால் வைக்கிறோமே, இதுதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்தியா? எல்லாமே இப்போ நடக்குதுங்க. தமிழ் இருக்கை வேண்டும் என்று சொல்லும்போது அதுக்கு 10 கோடி அல்ல 10,000 கோடி தர தயார் என்று ஒவ்வொரு தமிழனும் அவனுடைய சம்பள படத்திலிருந்து அவனால் முடிந்த தொகையை கொடுத்து இன்றைக்கு தமிழ் இருக்கை வைத்திருக்கானே. நீங்கள் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, நாங்கள் தமிழகத்துக்கு விரோதியா? தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு நாங்கள் எதிரானவர்களா? அகர முதல எழுத்தெல்லாம் என்று ஆவில் ஆரம்பித்து இன்னில் முடித்தானே திருவள்ளுவன், அவனுக்கு 133 அடி சிலை வைத்தானே தானை தலைவன் கலைஞர் அவர்கள். எதுனா ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடியா? இவர்கள் இருக்கின்ற வரை இந்த நாட்டிலே தமிழ்நாட்டுடைய தமிழ் மொழியும் பண்பாடும் ஒரு காலம் அழியாது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தமிழன் கஷ்டப்படுவதை பார்த்து இன்னொரு தமிழன் அதை ஃபோட்டோ எடுத்து அந்த கஷ்டப்படுறத எல்லாத்துக்கும் அனுப்பி அதை ஷேர் பண்ணி சந்தோஷப்படக்கூடிய ஒரு கலாச்சார சீரழிவு நடக்குது. இதுக்கு பேர் பண்பாட்டு வளர்ச்சியா அப்படின்னு நான் கேட்கல, அவங்க கேட்டாங்க. அதை விடுங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தமிழில் சீரழிஞ்சு போயிடுச்சு, மொழி சீரழிஞ்சிருச்சு, பண்பாடு சீரழிஞ்சிருச்சுன்ட்டு ரொம்ப வேதனை. அதுக்காக வளர்ச்சியே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட வளர்ச்சியை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கோம். 1998ஆம் ஆண்டு துக்ளக் இதழுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ கேட்குறாரு பத்திரிகை நிருபர், நீங்கள் சந்திக்க விரும்பி சந்திக்க முடியாமல் போன நபர் யார் அப்படின்னு கேட்குறாரு. யாராவது ஒரு பெரிய அரசியல் தலைவரை சொல்லுவார்னு எல்லாம் வாயை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தலைவர் சொன்னார், நான் சந்திக்க விரும்பி சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள்னார்.
அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க, தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? அவருக்கு அப்போ வயசு 75. கேட்குறாங்க, பதில் சொன்னார் பாருங்க, தாயின் முத்தம் பாலை பருகுவதை போன்றது, காதலியின் முத்தம் தேனை உண்பதை போன்றது. சரியாக எங்களுக்கு விளங்கலைங்கிறேன். தாயின் முத்தம் உணவு, காதலியின் முத்தம் உப்பு. அது அளவுக்கு மீறினால் அதை சுவைக்க முடியாது. ஆனால் உணவு போதுமென்ற வரைக்கும் நாம் அருந்தலாம். அதுதான் தாயின் முத்தம், இதுதான் காதலியின் முத்தம். என்ன ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டுகள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு சாதனைகளை செய்து இன்னைக்கு தமிழ் எப்படி வளர்ந்துருக்கிறது, பண்பாடு இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. யார்? வளர்ச்சியேங்கிற அணியில். அதை விட இன்னைக்கு கோயிலில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தமிழில் இன்னைக்கு அர்ச்சனை செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு வேதனைப்பட்டார் டாக்டர். அதுக்கு தலைவர் சொல்கிறாரு, உண்மையிலே தமிழ் மொழி கோயிலுக்குள் செல்வதற்கு தகுதியற்ற மொழியா? ஏன் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததுன்னு கேட்டதுக்கு தலைவர் சொல்கிறாரு, கோயிலுக்குள் தமிழ் செல்லாமல் போனது விதி காரணம் அல்ல, சிலர் செய்த சதி. இப்படியெல்லாம் இருந்த ஒரு தமிழும் பண்பாடும் இன்னைக்கு எப்படி மாறிப்போச்சு அப்படின்னு வேதனைப்பட்டாங்க. பண்பாடும் கலாச்சாரமும், நமது பண்பாடும் கலாச்சாரமும் எப்படிப்பட்ட பண்பாடு? வேற்றுமையில் ஒற்றுமை. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமையோடு வாழ்கின்ற அந்த கலாச்சாரம்தான், அந்த பண்பாடு தான் தமிழன் இன்று வரை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாடு. ஆனால் தேசிய கொடியை எடுத்து பாருங்க. தேசிய கொடியினுடைய மேல் நிறம் காவி நிறம், நடுவில் இருப்பது வெள்ளை நிறம், அடியில் இருப்பது பச்சை நிறம். ஆனால் அந்த தேசிய கொடியை எப்படி உருவாக்கினார்கள்? காவி என்பது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுடைய தியாகம். நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை சமாதானத்தை குறிப்பது, அடியில் இருக்கும் பச்சை இந்தியாவினுடைய வளத்தை குறிப்பது, நடுவில் இருக்கக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய தர்மத்தை வெளிக்காட்டும் தர்ம சக்கரம்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அதே தேசிய கொடியை முழுவதும் காவியாக்குவதற்கு ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியை நான் முறியடிப்பேன். தமிழகத்திற்குள் காவி நிறத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று ஒரு தலைவன் மார்தட்டி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பண்பாடு தான் இஸ்லாமியனும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தமிழர்கள் என்ற குடைக்குள் கொண்டு வந்து எங்களை மதத்தால் பிரிக்க முடியாது, பிரிக்க விடமாட்டோம் என்று சொன்ன அந்த தளபதியின் தலைமை என்று இந்த தமிழகத்திற்கு வருகிறதோ அன்றுதான் நமது பண்பாடும் கலாச்சாரமும் சரியாக இருக்கும். காலில் விழக்கூடியது தமிழனுடைய பண்பாடு. பெரியவர்களை மதித்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு குருநாதராக இருந்த என்னுடைய குருநாதர் சாலமன் பாப்பையாவை எந்த இடத்தில் சந்தித்தாலும் காலை தொட்டு நான் கும்பிடுவேன். காரணம், நான் இன்று பேசுவதற்கு அவரை பார்த்து தான் நான் என்னுடைய தொழிலை நான் கற்றுக்கொண்டேன். காரணம், என் குருவுக்கு நான் செய்யக்கூடிய மரியாதை. எனக்கு தமிழாசிரியராக இருந்த தமிழாசிரியர் புலவர் ராமசாமியை எந்த இடத்தில் பார்த்தாலும் காலை தொட்டு கும்பிடுவேன். அதற்கு அடுத்து நான் காலை தொட்டு கும்பிட்ட ஒரே கால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கால். உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் தலை நிமிரச் செய்த அற்புதமான ஒரு தலைவனுடைய காலை நான் தொட்டு கும்பிட்டு இருக்கிறேன். என் தாய் தந்தையரின் கால், என் குருநாதரின் கால், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவரின் கால், உலகத் தமிழர்களை தலை நிமிரச் செய்த தலைவனின் கால். இப்படி கால்களில் விழுவது தமிழனுடைய கலாச்சாரம்தான். ஆனால் இன்னைக்கு காலில் விழுகிறது என்ன நிலைமைக்கு ஆளாகி போச்சு பாருங்க. காரியம் ஆகணும்னா கழுதையாக இருந்தாலும் காலை பிடின்றான். இத்தனை விலங்குகள் இருக்கும்போது கழுதையை ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? கழுதை தான் காலை தொட்டால் உதைக்கும். வாங்கினாலும் சரி, காரியமானாலும் காலை பிடிங்கடான்னு சொல்லி இந்த 6.5 வருஷமாக காலில் விழுகிறது மட்டும் இல்லை, காரு டயரில் விழுகிறது, காரு டயர் பதிஞ்ச அந்த தடத்தில் விழுகிறது, விமானத்தை பார்த்து கீழே தரையில் விழுந்து விமானத்தினுடைய நிழலில் மண்ணில் படுத்து பிறண்டு, அதை விட மேஜைக்கு நடுவில் நிற்கிது ஒரு அம்மா, இந்த பக்கம் காலு
கால் மேஜைக்கு நடுவில் நிற்கிது. உளுந்த இடத்துல காலை காணாம்னு மேஜையை நோக்கி நீந்தி வந்தான் பாருங்க ஒரு ஆள். நான் சொல்ல எல்லாம் படத்தில் பார்த்தது தான் நான் சொல்கிறேன். நான் எல்லாம் வாழ்க வாழ்கங்கிறப்ப அடியிலேருந்து ஒரு தலை மீன் மாதிரி வந்து 2 காலையும் இறுக்க பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறி அந்த காலை கழுவிய தண்ணீரை குடித்து அந்த யார் காலில் விழுந்தாரோ அவரையே இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம், மோசமான ஒரு கலாச்சாரம். காலில் விழுந்து இன்னைக்கு ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய கலாச்சாரம் தமிழனுடைய பண்பாடு அல்ல. துரோகம் செய்து பதவிக்கு வந்தவன் துரோகம் செய்ய தயங்க மாட்டான். லஞ்சம் கொடுத்து பதவிக்கு வந்தவன் லஞ்சம் கொடுக்க தயங்க மாட்டான். அநியாயம் செய்து பதவிக்கு வந்தவன் அநியாயம் செய்வதற்கு தயங்கவே மாட்டான். இப்படிப்பட்ட மோசமான ஒரு கலாச்சாரத்திற்கு மத்தியில் இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் தமிழ் என்ற மொழி ஒன்றுபடுத்தி இருக்கு பாருங்க. இதனால் தான் மத வெறி என்பது தமிழகத்திற்குள் எந்த காலத்திலும் நுழையவே முடியாததற்கு காரணம் மொழியின் மீதும் பண்பாட்டின் மீதும் நாம் கொண்டிருக்கக்கூடிய பற்றும் பாசமும் தான். அந்த வளர்ச்சி இருக்கும் வரை தமிழனை எந்த மதத்தாலும் எந்த ஜாதியாலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி மொழியும் பண்பாடும் படிப்படியாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு மேலும் நாம் துணை நிற்போம் என்று சொல்லி மொழியும் பண்பாடும் வளர்கிறது, நாமும் சேர்ந்து வளர்ப்போம் என்று சொல்லி உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.